ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் டே இன் மை லைஃப் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மார்னிங் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பூரி குருமா பண்ணுறதுக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருந்தேன். நான் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னா ஒரு 6 to 7 மணிக்குள்ளே எழுந்திருப்பேன். இது பிணைஞ்சு வச்சுட்டு என்னோட அன்றாட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு அடுப்பில் சாப்பாடும் ஒரு அடுப்பில் ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கும் குருமாவுக்கு வேக போட்டிருந்தேன். அந்த கேப்பில் மாவு பரட்டி வச்சுருந்ததை தேய்ச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா குருமாக்கு வெட்டி வச்சாச்சு. விசில் வந்துருச்சு குக்கரில். குக்கரை ஆஃப் பண்ணி போட்டுட்டு உருளைக்கிழங்கு எடுத்து உரிச்சிட்டு நான் எப்படி குருமா வைப்பேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா தாளிச்சதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா லைட் மெரூன் கலரில் ஆற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கணும். அப்போ தான் குருமாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். குருமாவுக்கு மெயினே வெங்காயம் நல்லா வதங்குறது தான். வெங்காயம் நல்லா வெந்ததுமே அது கூடயே பச்சை மிளகா போட்டுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெட்டி வச்சுக்கிற தக்காளி. இது வதங்குற கேப்பில் உருளைக்கிழங்குக்கு தோல் உரிச்சிடலாம். பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கோங்க, இல்லை வெஜிடபிள் குருமா மாதிரி வேணும்னா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இதுவே தீரவே தீராது, அதுக்காக இதை மட்டும் செஞ்சுருக்கேன். இந்த கேப்பில் கடலை மாவு, மஞ்சள் பொடி கரைச்சி வச்சுக்கலாம் குருமா கெட்டியாகிறதுக்கு. உரிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்க குருமாவோட சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சுன்னா வெந்திருந்தா நல்லா மசிஞ்சிரும். போட்டுட்டு இந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை விசில் போட்டுடலாம். ஒரு விசில் போதும். ஒரு விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிருக்கணும். அது வேகிறதுக்குள்ள அந்த கேப்லேயேவும் எண்ணெயில பூரியை போட்டு எடுத்துடலாம். ஸ்ரீமன் 8-10க்கு அவனுக்கு ஆட்டோ வந்துடும் மேக்சிமம். அதை விட லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க டேடி கூட்டு போய் விட்டு வந்துடுவாங்க. அவன் போகிறதுக்குள்ளே இதை சமைச்சு இதை சாப்பிட வச்சுட்டு அவனுக்கு அன்னைக்கு ஒயிட் ரைஸும் லெமன் சாதம் வச்சு கொடுத்துருந்தேன். லெமன் சாதம் இந்த குருமாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லேட் மட்டும் வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இந்த அளவுக்கு பஃபியாக இருக்கும். பூரிக்கு மாவு எப்படி பிணைஞ்சேன் அப்படின்னா, 2 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு ரவை, உப்பு, தண்ணி, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தா போதும். பூரி பஃபியாக சூப்பராக வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எப்படி பூரி மாவு நான் பிணைகிறேன்றதை காட்டுறேன். ஆல்ரெடி சப்பாத்தி மாவு பிணைகிறது வேறு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பூரி செம்மையாக இருந்துச்சு. போட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்து அன்னைக்கு மாவுக்கு இட்லி தோசைக்கு மாவு இல்லாதனால காலைல பூரி சுட்டிருந்தோம். இட்லி தோசைக்கு நைட்டே மாவு ஊற வச்சுருந்தேன். அடுத்த வேலை மாவு அரைக்க போயாச்சு. மாவோட ரேஷியோவுமே ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். இட்லி தோசை 2க்குமே ஒரே மாவு தான். சூப்பராக இருக்கும் 2க்குமே. நீங்கள் இட்லி சுட்டாலும் பந்துன்னு வரும், தோசை சுட்டாலுமே மெரூன் கலரில் வரும். அந்த அளவுக்கு பஃபியாக இருக்கும் மாவு. மாவு அரைச்சது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கனால போடலை. அந்த மாவு அரைக்கும் போதே இடியாப்பம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு தனியாக எடுத்து வச்சுட்டேன். உளுந்தை எப்பயுமே ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. நைட்டு அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா. இப்போ எல்லா மாவையும் ஆட்டியாச்சு. எல்லாத்தையும் கலந்து உப்பு போட மாட்டேன் நான், அப்படியே ஃப்ரிட்ஜில் தள்ளிடுவேன். அந்த கீழே இருக்கிறது உளுந்து மட்டும் தனியாக. அது அன்னைக்கு போண்டா செஞ்சுருந்தோம். அன்னைக்கு ஃப்ரீ டைம் அப்படின்றதுனால ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணியிருந்தேன் நான். இதுக்கு கத்தாழை எடுத்துக்கிறோம். கத்தாழையை நல்லா தோல் சீவிட்டு அதில் உள்ளே இருக்கிற ஜெல் மட்டும் எடுத்துட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கத்தாழையை 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பச்சையாகவே அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா மூலத்துக்கு அவ்வளோ நல்லது. எனக்கு நான் சின்ன பிள்ளைலனா ஒரு 15-16 வயசுக்கு எனக்கு மூலமாக வந்திருக்கு. எங்கள் பாட்டி எனக்கு டெய்லி காலையிலையுமேவும்
இந்த கத்தாழைய எங்க தாத்தா வீட்டில் இருக்கும் கீழே வாசல்ல. அதை எடுத்து குட்டி குட்டியா வெட்டி 2-3 தடவை கழுவி அதை வச்சிருப்பாங்க. நான் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்ததுமே அதை அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு அவ்வளோ கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. சட்டியில தான் அப்பெல்லாம் சாப்பாடு ஆக்குவாங்க. அதை ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அது கூட வெந்தயம் சேர்த்து நான் சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிடுவேன். அப்படி கொஞ்ச நாள் அது சரியாயிருச்சு. அது மாதிரி யாருக்கா மூளை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஹேர் கேர் ரொட்டீனுக்கு தான் நான் வந்து கத்தாழை எடுத்து வச்சிருக்கேன். 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரிக்காம தான் போட்டிருக்கேன். அது கூடயே கத்தாழையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கூட அந்த ஒரு மாதிரி திப்பியா இருந்துச்சு அப்படியே தலையில ஒட்டிட்டு வரவே வராது. அது நல்லா வடிச்சோன்னா அப்படி தண்ணியா இருக்கும். இது கூட கேப்சூல் டேப்லெட் வந்து 2 டேப்லெட் சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முடி நீளம் அப்படின்னா முடியில வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம். இருந்தாலும் மண்டையில தேய்க்கிறதுக்குமே நிறைய தேய்ச்சாதான் அந்த ஒரு மாதிரி அரிப்பு தன்மை இல்லாம இருக்கும் மண்டை. அதுக்காக தான் அதை தேய்க்கிறோம். இது கூட வந்து நான் எக்ஸ்ட்ரா அவுரி பொடியும் நெல்லிக்காய் பொடி, கருவேப்பிலை பொடி, இது வந்து பொடியாவே என்கிட்ட இருந்துச்சு வீட்டில். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டு என்னோட ஹேர்ல நான் அப்ளை பண்ண 2 ஹேரை பிரிச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். அப்பதான் ஸ்கேல்ப்லாம் நல்லா படும். நம்ம தேய்க்கிறது தேய்ச்சி கொண்டை போட்டுட்டு 10 to 15 நிமிஷம் ஊறினாலே போதுமானது. வெங்காயம் எதுக்குன்னா நல்லா அரிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு மண்டை, அதுக்காக தேய்க்கிறது. குளிச்சு முடிச்சுட்டு வெளியில ஒரு ஷாப்பிங்காக கிளம்பி இருந்தோம். அன்னைக்கு எங்க போயிருந்தோம் அப்படின்னா மசால் ஜாமா தீர்ந்து போச்சு. அதை போய் வாங்கிட்டு வருவோம். எங்க அத்தை கிட்ட கேட்டிருந்தோம் எப்ப ரெடி பண்ணி தாரீங்கன்னு சொல்லி. வாங்கிட்டு வந்து வைங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் எதை இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரௌனி வித்தாங்க அந்த கடையில. அதை வாங்கி கொடுத்தோம். அதை அவங்களால பிக்கவே முடியல. போட்டு கல்லு மாதிரி உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ராயல்ல லெமன் டீ சூப்பரா இருக்கும். அப்படியே லேயரா இருக்கும். குடிக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். இதுதான் அந்த ப்ரௌனி. இது ரொம்ப கஷ்டப்பட்டு என் வீட்டுக்காரர் உடைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அது தூளா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க எப்படி மசாலா அரைப்போம் அப்படின்னா 1 கிலோ நார்மல் வத்தலுக்கு 1/4 கிலோ காஷ்மீரி சில்லி போடுவேன், 1 கிலோ மல்லி போடுவோம், 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ துவரம்பருப்பு, 1/2 கிலோ சீரகம், 100 வெந்தயம், 100 கடுகு, 100 மிளகு, 1 கப் அரிசி. இந்த கப்ல 1 கப் அரிசி, பெருங்காயம், மஞ்சப்பொடி. இந்த பெருங்காயம் போடுவோம். இந்த பால் பெருங்காயம் சொல்லுவாங்கல்ல, அதுவுமே நாங்க ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அதை அப்படியே எண்ணெயில வதக்கி போடுவோம். அரைக்கிறத வதக்குறத வேற வீடியோல காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ. பாய்.